இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஆட்டமோ ஒரு எலிமெண்ட்டோ அதனோட ரேடியஸை பார்க்கணும். ரேடியஸ் என்னது? அது சர்க்கிள் மாதிரி தானே இருக்குது. நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்குள்ளே புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அதுக்கு அவுட்டர் மோஸ்ட் செல்லில் ஒவ்வொரு செல் இருக்கும். எவ்வளோ அதோட புரோட்டான் இருக்கோ அவ்வளோ செல்லுகள் இருக்கும். ரைட்டா? டிபெண்டிங் அப்பான் தான் புரோட்டான் எவ்வளோ இருக்கிறதோ அதுக்கு தக்கன செல்கள் இருக்கும். இப்போ 15 புரோட்டான் இருக்குன்னா ஃபஸ்ட் செல்லில் 2, செகண்ட் செல்லில் 8, 10 ஆயிடுச்சா? அது மூணாவது செல்லில் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். இப்போ 20 இருக்குதுன்னு சொன்னால் அப்போ மூணாவது செல்லில் 8 போக 8 8 16 18 நாலாவது செல்லுக்கு போகும். நாலாவது செல்லில் 2 வரும். அப்போ இப்படி இருக்கும்போது அந்த கடைசி செல்லுக்கு நியூக்ளியஸ்லேருந்து கடைசி செல்லுக்குள்ளே இடைப்பட்ட தூரம் தான் ரேடியஸ். ரைட்டா? நியூக்ளியஸ்னால் நடுவில் உள்ளது. அந்த நியூக்ளியஸுக்கு சென்டரில் இருந்து, நியூக்ளியஸ் மத்தியில் இருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் கடைசி செல் உள்ள இடைப்பட்ட தூரம் தான் அட்டாமிக் ரேடியஸ் என்பார்கள். ரைட்டா? நான் கவனிச்சுக்கிட்டிங்களா? அதாவது நியூக்ளியஸ்னால் நியூக்ளியஸுக்குள்ளே நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதிலிருந்து இப்போது ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். அப்போ அந்த நியூக்ளியஸ்லேருந்து அந்த ஒரு செல்லு வரைக்கும் இழுத்துனா வேணால் ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் ஒன்று தான். அப்போ கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் ரேடியஸ். அதேமாதிரி இப்போது யுரேனியம் 234 இருக்குன்னா அதுக்கு ஏகப்பட்ட செல்லுகள் இருக்கும். அப்போ கடைசி செல்லு வரைக்கும் கோடு இழுத்தா அதை அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடியஸ் இஸ் டிஃபைன்னு விளக்கப்படுகிறது. அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னா ஒரு அணுவோட அல்லது ஒரு எலிமெண்ட்டோட ஒரு அட்டாமிக் ரேடியஸ் விளக்கப்படுகிறது. எவ்வாறு விளக்கப்படுகிறது? ஆஸ் ஏ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர்மோஸ்ட் செல் கண்டெய்னிங் த வேலன்ஸ், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்படி நல்லா அதான் சொன்னதான் சொல்லியிருக்கான். த டிஸ்டன்ஸ்னால் தூரம், பிட்வீன் இடைப்பட்ட தூரம். எதுக்கு இடைப்பட்ட தூரம்? த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸுக்கு மத்தியில் இருந்து, த டிஸ்டன்ஸ் பிட்வீன்னா இதில் இருந்து, த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸுக்கு மத்தியில் இருந்து, நியூக்ளியஸுக்கு சென்டரில் இருந்து, நியூக்ளியஸ்னால் ரவுண்டு அதிலே ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். மத்தியில் இருந்து அதுக்கடுத்து அண்டு அது வரைக்கும் அங்கே எது வரைக்கும் அதிலிருந்து அந்த அவுட்டர்மோஸ்ட் செல் அப்படின்னா அந்த ஒரு ஆட்டத்தோட அவுட்டர்மோஸ்ட் கடைசி வேலன்ஸ் செல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கடைசி செல் தான் வேலன்ஸ் செல். அது அவுட்டர்மோஸ்ட் செல். த அவுட்டர்மோஸ்ட் செல் கண்டெய்னிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த அவுட்டர்மோஸ்ட் செல்லு வரைக்கும் உள்ள தூரம்னு அர்த்தம். அந்த அவுட்டர்மோஸ்ட் செல்லுன்றது எதை குறிக்குது? கண்டெய்னிங்னு வைத்திருக்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரானை வச்சுருக்கக்கூடிய கடைசி செல்லு வரைக்கும் உள்ள தூரம் தான் என்ன குறிக்கப்பட்ட அட்டாமிக் ரேடியஸ் என்கிறார்கள். நல்லா அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம்னா ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடியஸ் என்பது விளக்கப்படுகிறது, இஸ் டிஃபைன் விளக்கப்படுகிறது. எப்படி? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா இந்த இடைப்பட்ட தூரம். எதுக்கு? த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸுக்கு மத்தியில் இருந்து, நியூக்ளியஸுக்கு சென்டரில் இருந்து அண்டு எது வரைக்கும்? த அவுட்டர்மோஸ்ட் செல் அப்படின்னா அந்த ஆட்டத்தோட அவுட்டர்மோஸ்ட் செல் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த அவுட்டர்மோஸ்ட் செல்னு என்னது? கண்டெய்னிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய கடைசி செல்லு வரைக்கும் உள்ள தூரம் தான் சொல்கிறான். ரைட்டா? டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா நேரடியாக அளப்பது என்பது ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் ஒரு அணு உருமாறிக்கிட்டே இருக்கும்போது அதை அளப்பது சற்று கடினம் அப்படின்னு சொல்கிறான். டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள், முடியாது. ஒரு ஆட்டம் கெமிக்கல் ரியாக்ஷனுக்காண்டி போயிட்டுருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்லேருந்து. அந்த நேரத்தில் நம்ம அதை அளக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது டைரக்ட் மெஷர்மெண்ட் நேரடியாக அளப்பது ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா இந்த மாதிரி ஐசோலேட்டட் ஆட்டத்தை நேரடியாக அளப்பது ரொம்ப கடினம். எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸஸ்னால் நம்ம அளந்துடலாம். ஏன்னா அது ஆக்டர் டூல்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது அப்படி இல்லை. இது என்ன இருக்கும்? கெமிக்கல் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கும். ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னவாக இருக்கும்? அது ஆக்டர் டூல்ஸை ஃபுல் ஆகாமல் இருக்கும். ஒன்று கொடுக்கணும் இல்லை வாங்கணும். அப்படி இருக்கும்போது அதனோட ரேடியஸ் நம்ம அளப்பது கஷ்டம். அப்போ எது தவிர? எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸில் அளந்துடலாம். நோபல் கேஸ் இருந்தது அது ரியாக்ஷனுக்கு போகாது, எந்த ரியாக்ஷனுக்கு உட்படாது. ஏன்னா அதனோட நோபல் கேஸஸில் உள்ள எல்லா அவுட்டர் மோஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரான்கள் எல்லாம் ஆக்டர் டூல்ஸை ஃபுல் பண்ணி இருக்கும். ரைட்டா? அதை அளந்துடலாம். மீதி எதுவுமே அது கெமிக்கல் காம்பினேஷனுக்கான ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை அளப்பது சற்று கடினம். ரைட்டா?
அடுத்து நெக்ஸ்ட்டு யூஸ்வலி த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ரெஃபர்டு டு அஸ் ஏ கோவலண்ட் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உதாரணமாக பொதுவாக த அட்டாமிக் ரேடியஸை நாம் குறிக்கலாம். எப்படி குறிக்கலாம்? கோவலண்ட் ரேடியஸ் என்று குறிக்கலாம். இந்த அட்டாமிக் ரேடியஸ்னாலும் சரி கோவலண்ட் ரேடியஸ்னாலும் ரெண்டு ஒன்று தான். அல்லது மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னா அது மெட்டாலிக் ரேடியஸ்னு சொல்லலாம். இந்த அட்டாமிக் ரேடியஸை கோவலண்ட் ரேடியஸ்னு சொல்லலாம் அல்லது மெட்டாலிக் ரேடியஸ்னு சொல்லலாம். டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாண்டிங் பட்வீன் கன்சர்ன்ட் ஆட்டம். அப்படின்னா அது எதை வச்சு சொல்லணும்னு சொன்னால் அது எது கூட வந்து பாண்டிங் ஆகுது, எது கூட பாண்டு பண்ணுது, ரியாக்ஷன் வினை புரிகிறது, அதை வச்சு நம்ம இதை மெட்டாலிக் ரேடியஸாக என்று சொல்லலாம். டிபெண்ட் சார்ந்து ஆன் த நேச்சர் ஆஃப் பாண்டிங், அது என்ன எது கூட பாண்டிங் ஆகிருக்கு என்பதை வைத்து நாம் இதை கோவலண்ட் ரேடியஸாக இல்லை மெட்டாலிக் ரேடியஸாக என்று சொல்லலாம். ரைட்டா? அதான் சொல்கிறான். யூஸ்வலி த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் இருக்கிறது ரெஃபர்டு டு அதோட சார்ந்து இருக்கிறது. சார்ந்து இருக்குதுன்னு அர்த்தம், அழைக்கலாம்னு அர்த்தம். டு அஸே எப்படின்னா இந்த ரெஃபர்டு டு அஸ் கோவலண்ட் ரேடியஸ். இந்த கோவலண்ட் ரேடியஸை வச்சு தான் அட்டாமிக் ரேடியஸ் கணக்கிடப்படுகிறது அல்லது மெட்டாலிக் ரேடியஸ். எப்படி அது மெட்டாலிக் ரேடியஸ் இந்த கோவலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லுகிறாருன்னா டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாண்டிங். அப்படின்னா அது எது கூட பாண்டாக இருக்குது ரியாக்ஷனில், அதை வச்சு தான் நம்ம இது கோவலண்ட் ரேடியஸாக இல்லை மெட்டாலிக் ரேடியஸான்னு சொல்லலாம்னு சொல்லுறான். பாண்டிங் பட்வீன் த கன்சர்ன்ட் ஆட்டம் அப்படின்னா அது எந்த ஆட்டத்து கூட பாண்டாக இருக்குன்றதை வச்சு தான் நம்ம பாண்டாகினா என்ன பாண்டு என்ன வினை புரிஞ்சிருக்குன்னு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ் இஸ் எ மெட்டல் ஆட்டம். அது அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் இன் மெட்டல் ஆட்டம் இஸ் நோன் அஸ் மெட்டாலிக் ரேடியஸ். அப்போ ரெண்டு மெட்டல் ஆட்டமும் ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அதனோட இடைப்பட தூரம் மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இடைப்பட தூரம் சொல்லுவாங்க? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஹால்ஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த, இது விளக்கப்படுகிறது எப்படி? இட் இஸ் டிஃபைன்ட், இது விளக்கப்படுகிறது அஸ் த ஹால்ஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியை ஆஃப் அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம். அப்படின்னா இது பாதி தூரத்தை எடுத்துக்கணும், மொத்த தூரத்தில் பாதி தூரம். இட் இஸ் த ஹால்ஃப் டிஸ்டன்ஸாக பாதி தூரத்தை எடுத்துக்கணும். மொத்த தூரம் என்னது? பட்வீன் த நியூக்ளியை, ரெண்டு ஆட்டம் ஒன்று சேருது இல்லையா? ரெண்டு ஆட்டம் ஒன்று சேரும்போது இந்த ஆட்டத்தோட நியூக்ளியும் அந்த ஆட்டத்தோட நியூக்ளியும் ரெண்டையும் ஜாயின் பண்ணேன்னா அப்போ ரெண்டு ஆட்டம் ஒன்று சேர்ந்துருக்கும்போது இதில் உள்ள நியூக்ளியே இருக்கும் அதில் உள்ள நியூக்ளியே இருக்கும். அப்போ ரெண்டு நியூக்ளியை உள்ள சென்டரை ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்போ இதில் பாதி தானே ரேடியை, இது பாதி தான் அட்டாமிக் ரேடியன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லலாம். இட் இஸ் டிஃபைன், இது விளக்கப்படுது ஹால்ஃப் டிஸ்டன்ஸ், பாதி டிஸ்டன்ஸ் தான். எதுக்கு பாதி டிஸ்டன்ஸை? பட்வீன் த நியூக்ளியை ஆஃப் அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம்ஸ். அப்படின்னா நியூக்ளியனா ரெண்டு, பட்வீன் இரண்டு நியூக்ளியைக்கு உள்ள இரண்டு நியூக்ளியை என்னது? இரண்டு ஆஃப் அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம்ஸ். ரெண்டு பக்கத்தில் கோவலண்ட் பாண்டில் உள்ள மெட்டல் ஆட்டத்தில் உள்ள நியூக்ளியைக்கு இடைப்பட்ட தூரம். உதாரணமாக இந்த பாரு, இந்த படத்தை பாரு, இந்த படத்தை பார்த்தியா? இந்த ஒரு கோடு போட்டிருக்கான் பாரு. இது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இந்த கோடு 6 மார்க் போட்டிருக்கான் இல்லையா? அது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு ஒரு மெட்டாலிக் ஆட்டம். அது ரைட் சைடில் இந்த 6 மார்க் எக்ஸ்டெண்ட் பண்ணி வருது இல்லையா? அது செகண்ட் மெட்டாலிக் ஆட்டம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால் மெட்டாலிக் இதில் அட்டாமிக் ரேடியஸ் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அது ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கோவலண்ட் பாண்டில் இருக்குது ரெண்டு ஆட்டம். இப்போ ரெண்டு ஆட்டம் கோவலண்ட் பாண்டில் இருக்குது. இப்போ ரியாக்ஷன் ஆகாது, ஏன்னா பாண்டிங் ஆகிடுச்சுல. பாண்டிங் ஆனவுடனே இப்போ ரியாக்ஷனில் இருக்காது, இப்போ ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆட்டத்தோட நியூக்ளியஸில் ஒரு புள்ளி வச்சு செகண்ட் ஆட்டத்தோட நியூக்ளியஸில் ஒரு புள்ளி வச்சு கோடு இழுத்துட்டானா அப்போ இது வந்து என்ன ஆச்சு? இது இப்போ ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் எவ்வளவு? இதில் பாதி தானே. இப்போ உதாரணத்துக்கு இந்த நியூக்ளியிலிருந்து அந்த நியூக்ளியுக்கு உண்டான தூரம் 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் எவ்வளவு? 5 தானே, டிவைடட் பை 2 தானே, பாதி தானே வரும் இதில். ஏன்னா கோடு எங்கேருந்து இந்த நியூக்ளியேருந்து இந்த நியூக்ளியக்கு வரைக்கும் போயிருக்கு. அப்போது இப்போ ஃபஸ்ட் ஆட்டத்தோட ரேடியஸ் எவ்வளவு? பாதி தான், அந்த மொத்த தூரத்தில் பாதி. ரைட்டா? அப்படி தான் இவன் கணக்கு எடுக்கிறான். ஏன்னா இல்லைன்னா அது ரியாக்ஷனில் இருக்கும். அதனால் அந்த அவுட்டர் மோஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்கும், எடுக்கிறது கஷ்டம். இப்போ மூவ் ஆகாது, பாண்டிங்கில் ஆகிடுச்சு இல்லையா? ஒன்று கொடுத்துருக்கும் இல்லை வாங்கியிருக்கோம், இணைஞ்சிருச்சு. அப்படின்ட்டு போய் இந்த நியூக்ளியிலேருந்து அந்த நியூக்ளியக்குள்ள தூரத்தை எடுத்துகிட்டு அதை பாதியாக வகுத்துட்டு அதனோட ரேடியேஷன் சொல்லிடுறான். இந்த பார்த்துக்கோங்க, அதுதான் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போமா? அட்டாமிக் ரேடியஸ் மெட்டல். அட்டாமிக் ரேடியஸ் ஒரு மெட்டலில் உள்ள அட்டாமிக் ரேடியஸ் என்பது மெட்டல் ஆட்டம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுது? மெட்டாலிக் ரேடியேஷன் அழைக்கப்படுகிறது. இட் இஸ் டிஃபைன்ட், இது விளக்கப்படுகிறது அஸ் த ஹால்ஃப்னா பாதி எடுத்துக்கணும். ரைட்டா? எதுக்கு? இந்த நியூக்ளிக்கு அந்த நியூக்ளிக்கு இடைப்பட்ட தூரத்தை அஸ் எ ஹால்ஃப், பாதி. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியா ஆஃப் அட்ஜசன்ட் மெட்டாலிக் ஆட்டம். அட்ஜஸ்ட்னா பக்கத்தில் உள்ள மெட்டாலிக் ஆட்டம் பாண்டிங்கில் இருக்கு இல்லையா?
அந்த பக்கத்தில் உள்ள மெட்டாலிக் அட்ஜசன்ட்னா பக்கத்தில் ஆஃப் மெட்டல் ஆட்டம் 2 ஆட்டம் இருக்கு இல்லையா, அது அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டத்தில் உள்ள நியூக்ளியைக்கு 2 நியூக்ளியைக்கு இடைப்பட்ட தூரத்தில் பாதி. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியை ஆஃப் 2 நியூக்ளியர்னா நியூக்ளியர் 2 நியூக்ளியஸை நியூக்ளியை ஆஃப் அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம் அட்ஜசன்ட் மெட்டல் பக்கத்தில் உள்ள மெட்டல் ஆட்டத்தோட இடைப்பட்ட தூரம்ன்றா. ரைட்டா, அதுதான் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு நான் மெட்டாலிக் ஆட்டம்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அது மெட்டாலிக். இது நான் மெட்டாலிக் எலிமெண்ட்டில் வந்து மெட்டல் அல்லாத எலிமெண்ட்டாக இருந்தால் தேர் அட்டாமிக் ரேடியஸ், அதனோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும், நோன் அஸ் கோவலண்ட் ரேடியஸ். அது மெட்டாலிக் ரேடியஸு, அது மெட்டலால் ஆன ஆட்டங்கள். ரைட்டா, அட்டாமிக் ரேடியஸ் வந்து பொதுவானது, அது மெட்டாலிக் ரேடியஸ். 2 மெட்டலோட ஆட்டம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா 2 நியூக்ளியை ஜாயின் பண்ணிவிட்டு அது இடைப்பட்ட தூரத்தில் பாதி எடுத்துக்கிறது. ரைட்டா, இப்போது நான் மெட்டலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நான் மெட்டாலிக் எலிமெண்ட் அப்படின்னா மெட்டல் அல்லாத ஒரு ஆட்டமாக இருந்தால் தேர் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் நோன் அஸ், இது எப்படி இதனோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி கூப்பிடுவாங்க, கோவலண்ட் ரேடியஸ்னு கூப்பிடுவாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஹால்ஃப், இதே மாதிரி தான், இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஹால்ஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த adjacent nuclei of 2 covalent bonded atoms of the same element in a molecule. அப்படின்னா ஒரு மாலிகுலில் உள்ள 2 ஆட்டங்கள், 2 ஆட்டம் மாலிகுலில் 2 ஆட்டம் ஒன்று சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். 2 ஆட்டங்களில் உள்ள நியூக்ளியர்களுக்கு இடைப்பட்ட தூரத்தில் பாதி என்ன கோவலண்ட் ரேடியஸ்னு சொல்லலாம். அதான் போட்டுருக்காங்க. இட் இஸ் டிஃபைன்ட், இது விளக்கப்படுகிறது ஆஸ் ஏ ஹால்ஃப் டிஸ்டன்ஸ், பாதி தூரமாக சொல்லப்படுகிறது. எதற்கு பாதி தூரம், பிட்வீன் த அட்ஜசன்ட் நியூக்ளியை 2 நியூக்ளியைக்கு நடுப்பட்ட தூரம். பிட்வீன் த அட்ஜசன்ட் நியூக்ளியை 2 நியூக்ளியைக்கு நடுப்பட்டது ஆஃப் 2 கோவலண்ட் 2 கோவலண்ட் பாண்டிங் ஆட்டம்ஸ் 2 கோவலண்ட் பாண்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியைக்கு இடைப்பட்ட தூரங்கிறத தான் இடைப்பட்ட தூரத்தில் பாதி தான் சொல்கிறான். அந்த 2 கோவலண்ட் ஆட்டம் ஆஃப் த சேம் எலிமெண்ட், ஒரே எலிமெண்ட்டாக இருக்கணும். ரைட்டா, ஒரே எலிமெண்ட்டில் உள்ள 2 கோவலண்ட் பாண்டில் உள்ள ஆட்டத்தில் 2 நியூக்ளியஸுக்கு நடுப்பட்ட தூரத்தில் பாதி தான் இது வந்து கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்றான். அந்த எலிமெண்ட்டு மாலிகுல் இருக்குன்னு அர்த்தம். ஃபிகர் 8.2 ஃபிகரை பாருங்கள். 8.2 ஃபிகர் இங்கே இருக்குது. ஃபிகர் இது 8.3 இல்லையா, 8.2 மேலே போயிடுச்சு. இந்த இருக்குல்ல, இதுதான் மெட்டாலிக்கு கீழே பி கோவலண்ட் பாண்ட். இந்த கோவலண்ட் பாண்ட் போட்டிருக்கான் பாரு. இது மேலே உள்ளது அதே சேம். இது வந்து கோவலண்ட் ரேடியஸ். இந்த 2 ஆட்டத்தோட நியூக்ளியஸ், இது மொதல் ஆட்டம், இது 2வது ஆட்டம். 2 ஆட்டத்தோட நியூக்ளியஸில் பாதி தான் என்ன பண்ணுது உனக்கு கோவலண்ட் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. மொதல் மெட்டாலிக் ரேடியஸ், இந்த படம் போட்டு காமிச்சிருக்கான் மெட்டாலிக், அது சேம் தான். மெட்டாலிக் ரேடியஸு இதுவும் சேமு தான். ரைட்டா, அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸ் கன்சிடர் H2. இப்போ H2 நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். லெட்டஸ் கன்சிடர் பார்க்கலாம். ரைட்டா, H2 மாலிகுல். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஹைட்ரஜன் நியூக்ளியர். H2 2 ஹைட்ரஜன் தானே, Hனா 1 ஹைட்ரஜன், H2னா 2 ஹைட்ரஜன். 2 ஹைட்ரஜன் மாலிகுலுக்குள்ள நியூக்ளியைக்கு நடுப்பட தூரம் அதான் சொல்லலாம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஹைட்ரஜன் நியூக்ளியர் ஆஃப் எ மாலிகுல் அப்படின்னா H2 ஒரு மாலிகுல். ரைட்டா, அந்த H2 மாலிகுலில் உள்ள 2 ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஹைட்ரஜன் நியூக்ளியை அப்படின்னா 2 ஹைட்ரஜன் நியூக்ளியைக்கு இடைப்பட்ட தூரம் ஒரு மாலிகுலில் உள்ளது. எவ்வளவு, 0.74 ஏன்னு சொல்கிறான். போட்டு மேலே ஒரு சின்ன ரவுண்டு போட்டிருப்பான். ஏன்னா ஆட்டத்தை அளக்குறது இந்த சிம்பிளை தான் அளக்க முடியும். அப்படின்னா இதில் பாதி தானே, பாதி தான் வரும். ஸோ கோவலண்ட் ரேடியஸ், இதோட கோவலண்ட் ரேடியஸ் என்னவாக இருக்கும், நான் மெட்டாலிக். இது நான் மெட்டாலிக். ரைட்டா, ஹைட்ரஜன் கோவலண்ட் ரேடியஸ். ரைட்டா, அது மெட்டாலிக்னா அது மெட்டல்ஸுக்கு அளக்கிறதுக்கு பேர் மெட்டாலிக் ரேடியஸ். கோவலண்ட் ரேடியஸுக்கு பாதி தான் வரும். 0.72 டிவைட் பை 2 அப்போ 0.37 ஏ மேலே ஒரு சின்ன ரவுண்டு போட்டணும். அதான் அளவீடுன்னு அர்த்தம். ரைட்டா, இந்த பாருங்கள் 8.3 அட்டாமிக் ரேடியஸ் போட்டிருக்கான் இல்லையா, அந்த ஒரு கோடு போட்டிருக்கான். அதை பாதி மட்டும் எடுத்துட்டோம். அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், அது ஒரு ஹைட்ரஜன். இதனோட லெஃப்ட்டில் உள்ள ஹைட்ரஜனோட சென்டர்லேருந்து கோடை எடுத்து ரைட்டில் உள்ள ஹைட்ரஜன் 2 H2 ஆயிடுச்சு. அப்போ இந்த கோடை இழுத்துட்டு இந்த மொத்த கோடுக்கு அளவு எவ்வளவு 0.74 ஏ. அது இதில் டிவைட் பை 2 போட்டால் இதுதான் கோவலண்ட் ரேடியஸ். ரைட்டா, when you look at the variation of the atomic radii அப்படின்னா இந்த மாதிரி பல அட்டாமிக் ரேடியைகள் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்டாமிக் ரேடியை இருக்குது, மாறி இருக்குது. அப்படின்னா நீங்கள் இதை கவனிக்கும்போது வேரியேஷனாக மாற்றங்கள்
எந்த மாற்றங்கள் வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியை இன் எ பீரியாடிக் டேபிள். அந்த பீரியாடிக் டேபிளில் உள்ள பல ஆட்டங்களோட அட்டாமிக் ரேடியை என்ற மாறுபாடுகள் மாறி மாறி ஒரே அட்டாமிக் ரேடியை இருக்காது இல்லையா, அது அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு பார்க்கும்போது வென் யூ லுக், நீ கவனிக்கும்போது எதை கவனிக்கிறாய்? இந்த வேரியேஷனை மாற்றங்கள் ரேடியை மாறி மாறி இருக்குது. வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியை இந்த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் உள்ள ஒவ்வொரு ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடியை மாறுபட்டு கொண்டு இருக்கிறதுனால தேர் ஆர் 2 டிஸ்டிங்க்ட் ட்ரெண்ட்ஸ். 2 போக்குகள் இங்கே உண்டாக்கப்படுகின்றன, தெரிகின்றன. ட்ரெண்ட்ஸ்னா போக்குகள், வழிகள், ரைட்டா. தேர் ஆர் 2 டிஸ்டிங்க்ட்னா துல்லியமான போக்குகள் தென்படுகின்றன. என்ன மாதிரி துல்லியமான போக்குகள் தென்படுகின்றன? அலாங் த பீரியட் அப்படின்னா ஒன்று பீரியட் வழியாக கூடி பார்க்கும்போது ஒரு இது தென்படும். அதேமாதிரி காலம் அலாங் த பீரியட், இந்த அலம் ஃபஸ்ட்டு பாருங்க, இந்த மாதிரி ரேடியை மாறுவது ஒரு துல்லியமான 2 போக்கை காண்பிக்கிறது. ஒன்று பீரியட், இன்னொன்று காலம். இப்போது பீரியட் வழியாக கூடி நம்ம பார்த்தோம்னா இந்த ரேடியை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பீரியட் லெஃப்ட் டு ரைட்டு, காலம்ன்றது டாப் டு பிலோ. பீரியட் எப்படி பார்ப்பீங்க? கீழே ஹர்ஜாண்டலாக வைக்கிறது பீரியடு. அப்போ அது எப்படி ஆரம்பிக்கணும்? லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். உனக்கு இடது பக்கமாக ஆரம்பித்து வலது பக்கம் போயிட்டே இருக்கணும். அப்போது காலம் மேலேருந்து கீழே வரணும், ரைட்டா. இப்போது அலாங் த பீரியட் அப்படின்னா இந்த பீரியட் வெளியே பார்க்கும்போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், இடது சைடில் ஒரு பீரியட் எடுத்துக்குவாங்க. இது நம்ம 5வது பீரியட் எடுத்துக்கிறேன். அப்போ இடது சைட்லேருந்து பாருங்கள், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இடது சைடில் ஃபஸ்ட்டு உள்ள ஆட்டத்தை பார்த்துட்டிங்கன்னா அதான் சார் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், இடது பக்கம் வந்து வலது பக்கமாக பார்க்கும்போது த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் டிக்ரீசஸ். அது அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போயிட்டே இருக்க ஒவ்வொரு லெஃப்ட்டில் மொதல் ஆட்டம், அது அட்டாமிக் ரேடியஸ் 10. அதுக்கடுத்து 2வது ஆட்டத்தை எடுத்துக்கோ. ரைட்டில் போயிட்டுருக்கு இல்லையா, லெஃப்ட்டில் ஆரம்பித்து ரைட்டில் ஒரு ரோ தானே உனக்கு என்னது ரோன்னு என்னது பீரியடு. அந்த பீரியடில் இப்போ ஒரு ஹரிஜாண்டல் லைன் தான் ஒரு பீரியட். அந்த ஹரிஜாண்டல் லைனில் ஒரு 20 ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே. 20 ஆட்டம், முதல் ஆட்டம் என்னது லெஃப்ட் சைடில் இருந்து போயிட்டுருக்கும். 1 2 ரைட் சைட்லேன்ட்டே போகணும். இப்போ 1க்கு வந்து அட்டாமிக் ரேடி 10ன்னா 2க்கு 9.8 இருக்கும். அப்போ 3க்கு 9.4 இருக்கும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும் அட்டாமிக் ரேடியை. அப்போ ஒரு சீக்வன்ஸாக வருதா, அதை தான் சொல்கிறான். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் an element decreases. இடது பக்கம் வந்து வலது பக்கம் பார்க்கும்போது அட்டாமிக் ரேடியஸ் குறைஞ்சிட்ருக்கும். வேறு அதை கவனமாக அதே மாதிரி அலாங் த குரூப்ஸ். இப்போ குரூப்ஸை பார்ப்போம். குரூப்புன்றது மேலேருந்து கீழே வெர்டிக்கல், ரைட்டா. அப்போ குரூப் மொத்தம் 7 இது இருக்குது. இது பீரியடு 7 பீரியடில் லெஃப்ட் டு ரைட்டு பார்க்கணும். ஒவ்வொரு பீரியடில் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ குரூப்பில் 18 இருக்குது. 18 மேலேருந்து கீழே பார்ப்போம். வேறு அங்கே அலாங் த குரூப்னு வரும்போது ஃப்ரம் டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே பார்க்கணும். டாப் டு பாட்டம், மேலேருந்து 1 by 1 கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ், அதில் கூடிக்கிட்டு இருக்கும். மேலேருந்து நீ கீழே வந்துகிட்டே இருந்தேன்னா இப்போ குரூப் 1 எடுத்துகிட்டா ஹைட்ரஜன், அடுத்து ஒன்று இருக்குல்ல, அடுத்த வந்துட்டுனா ஹைட்ரஜனோட அட்டாமிக் ரேடியஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து கூட்டிகிட்டு இருக்கும், அதுக்கடுத்து கூட்டிகிட்டே போகும். குரூப்னு பார்த்தா டாப் டு பாட்டத்தில் வரும்போது அட்டாமிக் ரேடியஸ் கூட்டிகிட்டே இருக்கும். பீரியட்னு லெஃப்ட் டு ரைட்டுன்னு போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ரைட்டா. அதுதான் போட்டிருக்கான். The increase, decrease, the increase down a group is due to the increase in the valence cell. அப்படின்னா the atomic radius increases, ரைட்டா, ரைட், ஓகே. the increaseனா கூடுறது, down a group அப்படின்னா எப்போ கூடும்? மேலேருந்து கீழே. டவுன் ஏ குரூப்னா ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே, அதான் டவுன் ஏ குரூப்னா மேலேருந்து கீழே தானே வர்ற. ஒரு குரூப், ஏதாவது ஒரு குரூப் 5ஆம் நம்பர் குரூப் எடுத்துக்கோ. அப்போ மேலே உள்ள எலிமெண்ட்டு, 2வது கீழே உள்ள எலிமெண்ட்டு, 3வது கீழே உள்ள எலிமெண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன்னா அது மேலே உள்ள எலிமெண்ட்டோட அட்டாமிக் ரேடியஸோட அதுக்கடுத்து கூடி இருக்கும். அதான் சொல்கிறேன் டவுன். இன்க்ரீஸ் எப்போ ஆகும்? டவுன் த குரூப். அந்த குரூப்பை கீழே கொண்டு வரும்போது டவுன் ஆகிட்டுருக்கும். இஸ் டியூ டு த, இது இருக்கிறது டியூ டு த இன்க்ரீஸ் இன் வேலன்ஸ் செல் நம்பர். அப்படின்னா அப்படி கீழே வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலன்ஸ் செல் வந்து கூடிக்கிட்டு இருக்கும். வேலன்ஸ் செல் வந்து எண்ணிக்கை, வேலன்ஸ் செல்லோட எண்ணிக்கை கூடிகிட்டு இருக்கும். ஏன்னா வேலன்ஸ் செல் தூரமாக போகத்தானே அட்டாமிக் ரேடியஸ் கூடும். வேலன்ஸ் செல்லு வந்து நியூக்ளியஸ் பக்கத்தில் இருந்ததுன்னு அட்டாமிக் ரேடியஸ் கூடாது இல்லை. அதனால் வேலன்ஸ் செல்லோட நம்பர் கூடிக்கிட்டு இருக்கும். வேலன்ஸ் செல் நம்பர் கூடனா இப்போ 50ன்னு வச்சுக்கிறோமே புரோட்டானுக்கு. அப்போ வேலன்ஸ் செல் எக்கச்சக்கமாக இருக்கும். 5ன்னா அது கம்மியாக தானே இருக்கும். 2 செல்லு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செல்லு, செகண்ட் செல்லு தான் இருக்கும். 50ன்னு புரோட்டான்ற வரும்போது கூட்டிகிட்டு தானே வேலன்ஸ் செல் தான் கூட்டிகிட்டு இருக்கும். அதான் சொல்கிறான். இஸ் டியூ டு இருக்கிறது த இன்க்ரீஸ் இந்த வேலன்ஸ் செல் இது கூடுது. வேலன்ஸ் செல் நம்பர் அப்புறம் வேலன்ஸ் செல்லோட எண்ணிக்கை கூடுது. 5ஓ 6ஓ இப்படி போயிட்டே இருக்கும். மேலேருந்து கீழே வரும்போது குரூப்பில் அந்த வேலன்ஸ் செல்லோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும்.
டவுனாக இருக்கும்போது எப்படி டவுன் த குரூப் அதான் போட்டிருக்கான். த இன்க்ரீஸ் எப்படி ஆகுது? டவுன் த குரூப் மேலேருந்து கீழே வரும்போது இஸ் டியூ டு இருக்கிறது. த இன்க்ரீஸ் இந்த வேலன்ஸ் செல்லோட நம்பருக்கு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். கூடுறதுனால தான் உனக்கு ரேடியஸ் கூடிக்கிட்டே இருக்கும். டவுன் த குரூப் அப்படின்னா குரூப்பு கீழே கொண்டு வரும்போது as the செல் நம்பர் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொன்னால் செல் நம்பரும் கூட்டிகிட்டு இருக்கும்போது as the செல் நம்பர் இன்க்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேலன்ஸ் செல் அண்ட் த நியூக்ளியர் இன்க்ரீசஸ். சேம் தானே? செல் நம்பர் கூடும்போது டிஸ்டன்ஸ் தூரமும் கூடும். ரைட்டா? செல் நம்பர் ஒன்றா இருந்துச்சு, ஒரு செல் நம்பர் தான் இருந்தது. அப்படி இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு செல் நம்பர் தான் இருக்கும். அது யுரேனியத்துக்கு எத்தனை இருக்கும்? 15 16 இருக்கும். ரைட்டா? அப்போ யுரேனியம் ஆட்டம் 230 சொச்சம் இல்லையா? அது அப்படின்னு அது கூடிகிட்ருக்கும். அப்போது நல்லா கவனிங்க இதில் அஸ் த செல் நம்பர் இன்க்ரீசஸ். இப்போ செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேலன்ஸ் செல் அண்ட் த நியூக்ளியர் இன்க்ரீசஸ். அதாவது தூரமானது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தூரமானது. வேலன்ஸ் செல்னால் கடைசி செல், அந்த செல்லுக்கும் கடைசி செல் வேலன்ஸ் செல்லுக்கும் அண்டு நியூக்ளியஸுக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகமாகும். அதாவது அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாகும்னு அர்த்தம். இன் கான்ட்ராஸ்ட் இதுக்கு எதிர்ப்புறமாக வென் யூ அப்சர்வ் அலாங் த பீரியட், இதுக்கு எதிர்ப்புறமாக நீ பீரியடில் வந்து பார்த்தேன்னா இதில் குரூப்பில் இப்படி இருக்கும். இப்போ பீரியடுக்கு வந்தேன்னா இன் கான்ட்ராஸ்ட் வித் த பீரியடுக்கு வரும்போது வேலன்ஸ் செல் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ரைட்டா? ஏன்னா இது லெஃப்ட் டு ரைட்டு பீரியடில் போகும்போது குறைஞ்சிட்டு தானே இருக்கு ரேடியே, அப்போ குறைய தான் செய்யுன்னு சொல்லுவான். த செல் நம்பர் ரிமைன்ஸ் த சேம். செல் நம்பர் சேமாக இருக்குன்றான், என்ன குறைன்னு சொல்லலாம். பட் இன் கான்ட்ராஸ்ட் வென் யூ அப்சர்வ் அலாங் த பீரியட் மூலிமா பார்க்கும்போது த செல் நம்பர் ரிமைன்ஸ் த சேம் பட் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீசஸ். அப்படின்னா ரைட், ஓகே. அதாவது செல் நம்பர் குறையுமா, செல் நம்பர் சேமாக இருக்குமா? த செல் நம்பர் வந்து அதில் செல் நம்பர் வந்து அதே தான் இருக்கும், ஆனால் வந்து ரிமைன்ஸ் த சேம். செல் நம்பர் சேமாக தான் இருக்கும். பட் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதாவது புரோட்டான் வந்து எண்ணிக்கை வந்து கூடிகிட்ருக்கும், இன்க்ரீசஸ் கூடிகிட்ருக்கும் அப்படிங்கிறான். மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் சார்ஜ் இம்போசஸ் ஏ ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் அப்படின்றான். புரோட்டானோட எண்ணிக்கை கூடும்போது அது என்ன செய்யும்? அது அட்ராக்ஷன் பண்ணும் இல்லையா? புரோட்டானோட எண்ணிக்கை எலக்ட்ரானை விட கூடும்போது, எலக்ட்ரானும் புரோட்டானும் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னது? அது என்ன சொல்லுவாங்க? அது வந்து நியூட்ரல் இருக்குது. புரோட்டானோட எண்ணிக்கை கூடும்போது அது என்ன ஆகும்? அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரான்லாம் இழுக்கும் தன் பக்கம். அப்போ அதோட தூரம் குறையும். அதான் புரோட்டானோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். இதில் ரோன்ற வரும்போது பீரியடில் கூட்டிகிட்டே இருக்கும். போக லெஃப்ட் டு ரைட்டு போக புரோட்டானோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். அது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ அதோட தூரத்தை இழுக்கும். அப்போ அன்றபோது டிஸ்டன்ஸ் குறையும். எலக்ட்ரான் இழுக்கும்போது டிஸ்டன்ஸ் குறையும். அதை தான் சொல்கிறான். மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் சார்ஜ், அது அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இம்போஸ் உண்டாகிய ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஓவர் த எலக்ட்ரான். அப்படின்னா அதிகமாக, அதாவது புரோட்டானோட எண்ணிக்கை லெஃப்ட் டு ரைட்டு போக அதிகமாகிட்டே போகும்போது எலக்ட்ரானோட எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும். புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும்போது என்ன ஆகுது? ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் உண்டாகும், பாசிட்டிவ் சார்ஜ் உண்டாகுது இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜ் உண்டாகிறதுனால அந்த லாஸ்ட்டில் உள்ள எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கும். அப்போ தூரம் குறைஞ்சிக்கிட்டே போகும். தஸ் த எலக்ட்ரான் ஸ்ரிங்ஸ் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான் என்ன ஆகும்? அவுட்டர் மோஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரான் ஸ்ரிங்ஸ்ன்னு டுவர்ட்ஸ் அதை என்ன நோக்கி, நியூக்ளியஸை நோக்கி வந்துருச்சுன்னா அதனோட தூரம் குறைஞ்சிரும்னு அர்த்தம். விச் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் இன் த அட்டாமிக் சைஸ். இதனோட முடிவாக அட்டாமிக் சைஸோட ஆட்டத்தோட சைஸ் வந்து குறைஞ்சிரும். ஆமாம், அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து தன்னை நியூக்ளியஸை நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும். புரோட்டான் சார்ஜஸ் அதிகமாகிட்டே இருக்கும்போது அப்போ இழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதனோட தூரங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். உதாரணம் ஃபிகர் 8.2 ஷோஸ் ஹவு த அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் த லித்தியம் டு போரான். அப்படின்னா லித்தியத்திலேருந்து போரான் வரைக்கும் அட்டாமிக் சார்ஜஸ் எப்படி வந்து குறையுதுன்னு பார்க்கலாம்ன்றான். இந்த பாருங்கள், இது லித்தியத்தில் எப்படி இருக்குது? அந்த எத்தனை 2 செல்லு தான் இருக்குது. மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 3 எலக்ட்ரான் இருக்குது. ரைட்டா? 3 எலக்ட்ரான் இருக்கும்போது இப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த லெஃப்ட் சைடில். அப்போ செகண்ட் செல்லில் ஒரு எலக்ட்ரான் அவுட்டரில் சுற்றிக்கிட்டு இருக்குது, தூரமாக சுற்றிக்கிட்டு. ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியில் போக பார்க்கும். வெளியில் போகிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன போயிட்டுருக்கோம்? ஒரு எலக்ட்ரான் சொல்லும்போது அது வெளியில் போகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிகமாக உள்ள எலக்ட்ரான்றது அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. இது செகண்டில் போரானில் பாருங்கள் 5 எலக்ட்ரான் இருக்குது. அது 2வது செல்லு தான். இந்த கடைசி ஆர்பிட்டில் உள்ள 3 எலக்ட்ரான் வந்து எதை நோக்கி? அவுட்டரில் இல்லை, அந்த செகண்ட் ஆர்பிட்டில் அவுட்டரில் இல்லை, எதை நோக்கி இருக்குது? கொஞ்சம் உள் பக்கமாக இருக்குது பாருங்கள். அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு. பார்த்துருக்கீங்களா? இதுதான் வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ்.
அடுத்து அயானிக் ரேடியஸ் அடுத்ததில் பார்ப்போம். இது 20 நிமிஷம் ஆயிருக்கும்.